ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி 3ஆம் வெள்ளி அம்மனுக்கு இப்படி கூழ் ஊற்றினால் கோடி வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லா கோவில்லையுமே சின்ன சின்ன தெருவில் உள்ள கோவில்களில் கூட அந்த கூழ் கொடுக்கும் பழக்கம், கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படைத்து பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கும் பழக்கம் காலம் காலமாக இன்று நேற்று கிடையாது. நமது முன்னோர்களின் காலத்திலிருந்தே கடைபிடித்து வரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் முதல் வெள்ளிக்கிழமை, ஆடி 3ஆம் வெள்ளிக்கிழமை, ஆடி 5ஆம் வெள்ளிக்கிழமைலாம் இந்த மாதிரி கூழ் காய்ச்சி பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது, அந்த அம்மன் மனம் குளிர்ந்து நீங்க கேட்கின்ற வரங்களை எல்லாம் உங்களுக்கு வாரி வழங்குவாள். கோடி நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். கோடி வரங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அம்மனின் ஒரு உன்னதமான பிரசாதம் இந்த ஆடி மாதத்துல இந்த கூழ் தான். அந்த கூழ வந்து கோவில்ல நம்ம எப்படி காய்ச்சி பக்தர்களுக்கு கொடுப்பது, அந்த மாரி கோவில்ல செய்ய முடியாதவங்க வீட்லயே நம்ம சின்ன முறையில எப்படி செய்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரம் ஜூலை 31ஆம் தேதி 3வது ஆடி 3வது வெள்ளிக்கிழமை வந்து வருகின்றது. கண்டிப்பா எக்காரணம் கொண்டும் அந்த நாள தவற விடாதீங்க. இந்த ஆடி 3வது வெள்ளி ரொம்பவே விசேஷமானது. பெண்களுக்கு முக்கியமாக அந்த மாங்கல்ய பலத்தை கொடுப்பதற்கும், சீக்கிரமே திருமண பாக்கியத்தை கொடுப்பதற்கும், குழந்தை வரம் கொடுப்பதற்கும், உங்க வீட்டு கஷ்டத்தை தீர்ப்பதற்கும் இந்த அற்புதமான நாள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும். அன்றைய தினம் நீங்க செய்கின்ற எந்த ஒரு அம்மன் வழிபாடும் சரி, நீங்க ஏதாவது ஒரு அம்மன் கோவில்ல போய் உங்க காலடி பட்டுச்சுனாலே போதும். நிச்சயமா அந்த இடத்த தேடி நீங்க போனாலே போதும். அந்த அம்பாள் வந்து நீங்க கேட்காத அனைத்து வரங்களையும் கண்டிப்பா கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கூழ் ஊற்றுவது நிறைய பேர் வந்து இந்த 3வது வெள்ளிய தவறவே விட மாட்டாங்க. அவங்க வீட்ல முதல் நாளே வீட்டையெல்லாம் நல்லா சுத்தபத்தமா கழுவி விட்டுட்டு, அவங்க வீட்லயே கூழ் காய்ச்சி பெரிய அண்டாவுல வேப்பிலைலாம் சுத்தி கூழ் காய்ச்சி கொண்டு போய் பக்தர்களுக்கு அம்மனுக்கு படைச்சிட்டு பக்தர்களுக்கு கொடுப்பது ஒரு பரம்பரையாகவே அவங்க குடும்பத்துல வந்து செஞ்சுட்டு வருவாங்க. இன்றளவும் அத வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாரிலாம் நீங்க செய்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த நாள தவற விடாம நீங்க வந்து செஞ்சு அதே மாதிரி பண்ணுங்க. ஆனா, இந்த மாரி பழக்கம் இல்லாதவங்க என்ன செய்றீங்க அப்பிட்னா, நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல முதல் நாளே போய் சொல்லிருங்க. இந்த மாரி நாளைக்கு நாங்க கூழ் வந்து படைக்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க எப்படி என்னன்றத சொல்லுவாங்க. எல்லாரும் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த மாவ வந்து ஒண்ணா ஒரு அண்டாவுல கோவில்ல வந்து காய்ச்சி, அத முதல்ல அம்மனுக்கு வந்து படைச்சிட்டு, எல்லா பக்தர்களுக்கும் கொடுப்பாங்க. அந்த இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த கேழ்வரகு மாவ வந்து வாங்கி கொண்டு போய் கோயில்ல குடுத்துருங்க. அது வந்து 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இல்ல 5 கிலோ கூட உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி கொண்டு போய் குடுங்க. மிச்சம் இருந்தா அவங்க அடுத்த வாரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கிருவாங்க. இந்த மாரி நீங்க செஞ்சுட்டு முடிஞ்சா அந்த கூழ் சமைக்கும் பொழுது உங்களால முடிந்த உதவிகள வந்து வேலைகள வந்து செய்யுங்க. அம்மனுக்கு இந்த ஆடி மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த வேலையும், ஒரு தொண்டும் உங்களுக்கு வந்து உங்க குடும்பத்திற்கு அவ்வளவு பலன்களை அள்ளிக் கொடுக்கும். அந்த அம்மனே மனம் மகிழ்ந்து, மனம் குளிர்ந்து அந்த கூழ் சாப்பிட்டா நம்ம மனதெல்லாம் பக்தர்களின் மனமெல்லாம் எப்படி குளிருதோ, அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி செஞ்சாலே போதும். அந்த அம்மனின் மனம் அப்படி குளிர்ந்து போகும். அந்த குளிர்ச்சினாலே நீங்க கேட்கின்ற வரங்களை எல்லாம் கொடுப்பாள். கோடி வரங்களையும் அள்ளி கண்டிப்பாக கொடுப்பாள் அந்த மாரி. இந்த கூழ வந்து நீங்க அம்மனுக்கு படைச்சிட்டு, நீங்களும் வந்து அத பிரசாதமா உங்க வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் குடுங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு குடுங்க. குழந்தை பாக்கியமோ அல்லது திருமண வரத்திற்காக யாரெல்லாம் காத்துட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இத குடுங்க. கண்டிப்பா நீங்க என்ன நெனச்சு இத வந்து அவங்களுக்கு குடுக்குறீங்களோ, அந்த விஷயம் கண்டிப்பா வந்து நடக்கும். அதே மாதிரி நீங்க வந்து வீட்ல தான் செய்ய போறீங்க. எனக்கு இந்த மாரி கோவில்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல கிடையாது அப்டின்னா, இது ஒரு 1/4 கிலோவோ, 1/2 கிலோவோ மாவு வந்து அன்னைக்கு புதுசா தான் நீங்க வாங்கணும். வீட்ல இருக்கிற மாவ யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாரி வீட்ல செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல் நாளே உங்க வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, பூஜை அறைலாம் சுத்தம் பண்ணிட்டு, இந்த மாவ பயபக்தியோட நீங்க வந்து தண்ணீல கரைச்சு, அத கூழாக கிண்டி, அந்த வேப்பிலைய அந்த பாத்திரத்துல சுத்துங்க. சுத்திட்டு நீங்க அத இறக்கி அம்பாள் முன்னாடி நீங்க வந்து பூஜை அறையில வைங்க. அம்மனுக்கு உங்களால முடிஞ்ச மல்லிப்பூவோ, வேறு மலர்களோ சாற்றி வழிபடுங்கள். மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு, வீடு முழுக்க நல்ல சாம்பிராணி, ஊதுபத்திலாம் வைங்க. ஏன்னா, அந்த வாசனை வந்து ரொம்பவே முக்கியம். அம்மனுக்கு வந்து இந்த சாம்பிராணி வாசம் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு அந்த அம்மனையே கூட்டிக் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த சாம்பிராணி, ஊதுபத்தி எல்லாமே. இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த கூழையும் படைச்சு, நீங்க வெறும் கூழ மட்டும் படைக்காதீங்க. அது கூட பழம், வெத்தல பாக்கு இதெல்லாம் வச்சு ஏதாவது படைச்சிட்டு
பூஜையெல்லாம் ஒரு சின்ன பூஜை மாதிரி செஞ்சு முடிச்சுருங்க. தீபாராதனை காமிச்சு பூஜைய முடிச்சுட்டு, அங்க உங்களுக்கு பக்கத்துல யாராவது இந்த பூஜையில கலந்து கொள்ள ஆர்வப்பட்டாங்கன்னா, அவங்கள கூப்பிடுங்க. உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க. அது ஒரு 2, 3 பேராக இருந்தாலும் சரி, நெறைய பேரா இருந்தாலும் சரி, நெறைய பேர் கலந்து கொள்வதே விசேஷம் தான் அடுத்தவங்க. அதனால எத்தன பேரா இருந்தாலும் நீங்க உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு சின்ன எளிய பூஜைய முடிச்சுட்டு, எல்லாருக்கும் மஞ்சள், குங்குமம் உங்க கையால குடுங்க. வயதில் மூத்தவர்களா இருந்தா ஆசீர்வாதம் வாங்கிக்கிருங்க. அம்மனுக்கு ஒரு சின்ன டம்ளர்ல இந்த கூழ எடுத்து பூஜை அறையில வச்சுட்டு, மிச்ச கூழ எடுத்து அந்த எல்லாருக்கும் உங்க கையால ஒரு டம்ளர்ல ஊத்தி குடுங்க. அவங்க கண்டிப்பா குடிச்சிட்டு அவங்க மனம் குளிரும். உங்கள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நிச்சயமா இந்த முறையில நீங்க செய்யும் பொழுது, அந்த அம்மனின் பரிபூரணமான அந்த ஆசி உங்களுக்கு கிடைக்கும். கோவில்லயே நம்ம போயி இந்த கூழு காய்ச்சி பக்தர்களுக்கு படைச்ச அம்மனுக்கு படையல் போட்டு படைச்ச அந்த புண்ணியமும் உங்களுக்கு பலன்களும் கண்டிப்பா கிடைக்கும். அதனால இந்த மாரி கோவிலுக்கு போக முடியாதவங்க இது மாதிரி செய்யுங்க. இந்த 3வது வெள்ளிய எக்காரணம் கொண்டும் தவற விடாமல் இந்த எளிய வழிபாட்ட நீங்களும் செய்யுங்க. அந்த அம்மனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில பல்வேறு நன்மைகள் உண்டாகும். பல கோடி வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பல கோடி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க குடும்பத்திற்கு சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்குவாள் அன்னை. இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.